ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக்ஸ் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் டைஸ் ப்ராப்ளம், அதாவது பகடை வச்சு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளமும் ரெண்டு ப்ராப்ளமும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். இந்த டைஸ் ப்ராப்ளம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகடை வச்சு கொடுக்குற கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பகடை வச்சு கொடுப்பாங்க, இல்லை 2 பகடை வச்சு கொடுப்பாங்க, இல்லை 3 4 பகடை வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பகடை இருந்தால் எப்படி பண்ணணும், 2 பகடை இருந்தால் எப்படி பண்ணணும், அதுக்கு மேலே இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பகடை கொடுத்து அந்த பகடையில் இருக்க ஏதாவது ஒரு பக்கத்துக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகடையில் 3 பக்கம் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்தில் 2, ஒரு பக்கத்தில் 3, ஒரு பக்கத்தில் 6 இருக்குது. இதோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளோட ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரே பகடை யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பக்கத்தையும் அதோட எதிர்பக்கத்தையும் கூட்டினா 7 வரும். கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கத்தையும் அது எதிர்பக்கத்தையும் கூட்டினா 7 தான் வரும். ஸோ இப்போ நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 3 6ன்னு. ஸோ 2ஓட எதிர்பக்கம் 5ஆக இருக்கும், ஏன்னா 2 5 கூட்டினா 7. 3ஓட எதிர்பக்கம் 4, 6ஓட எதிர்பக்கம் 1. நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, 2ஓட எதிர்பக்கம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2ஓட எதிர்பக்கம் 5. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட ஒரு சைடும் அதோட ஆப்போசிட் சைடும் எதிர்பக்கமும் டோட்டல் போட்டால் 7 வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பகடை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 டைஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பக்கத்தோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பகடையிலையும் காமனாக இருக்க ஏதாவது ஒரு பக்கத்தை பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 4 அப்படிங்கிற பக்கம் 2 டைஸ்லேயும் 2 பகடையிலையும் இருக்குது. ஸோ அந்த 4 நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 4லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது ஒரு கடிகாரம் எப்படி சுற்றுமோ அந்த டைரக்ஷனில் 4க்கு அடுத்து எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ முதல் பகடையில் 4க்கு அடுத்து 6 இருக்குது, ரெண்டாவது பகடையில் 4க்கு அடுத்து 1 இருக்குது. ஸோ அடுத்தது 6க்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகடையில் 2 இருக்குது, ரெண்டாவது பகடையில் 5 இருக்குது. ஸோ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகடையில் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் மாற்றி எழுதியிருக்கேன். முதல் பகடையில் 4, 4க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 2, ரெண்டாவது பகடையில் 4, 4க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 5. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6க்கு நேரம் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2க்கு நேரம் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ இப்போ 4க்கு நேரம் அப்போ 4 இருக்குது. 4க்கு எதிர்பக்கம் 4 ஆனால் கிடையாது. ஒரு பகடைக்கு 6 சைடு இருக்கும். ஸோ இதில் இல்லாத சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ 4ஓட எதிர்பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 3 தான். நம்மளோட கேள்வி என்ன, 5க்கு எதிர்பக்கம் சைடு ஆப்போசிட் டு 5. ஸோ 5ஓட எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஆப்ஷன் பி 2 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நம்ம 3வது ப்ராப்ளம் பார்க்கலாம். 3வது ப்ராப்ளமில் 3 பகடை இருக்குது. ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் 3 அப்படிங்கிற எண்ணுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 2 3 டைஸில் ஃபஸ்ட்டு 2 டைஸ்லேயும் 3 இருக்குது, செகண்ட் டைஸில் 3 இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் 3 இருக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ, எந்த நம்பருக்கு எதிர்க்கன்னு கேட்டிருக்காங்க, அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஏதாவது 2 பகடையில் காமனாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2வது டைஸ்லேயும் 3வது டைஸ்லேயும் 4 அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது. ஸோ அந்த 4 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 4லேருந்து கடிகார சைடில், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க ஃபஸ்ட்டு பகடையில் 6 இருக்குது, செகண்ட் பகடையில் 2 இருக்குது, அதுக்கடுத்து 6க்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இதில் 5 இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம வரைஞ்சிக்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட 2வது டைஸில் 4க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 3, 3வது டைஸில் 4க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 5 இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். இப்போ இதைப்படி நம்ம பார்த்தோன்னா, 2ஓட எதிர்பக்கம் 6, 5ஓட எதிர்பக்கம் 3. ஸோ 2ஓட எதிர்பக்கம் 6, 5ஓட எதிர்பக்கம் 3. அப்போ 4ஓட எதிர்பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 4 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. இல்லாத ஒரே நம்பர் 1 தான். ஸோ 4ஓட எதிர்பக்கம் 1 தான். நமக்கான கேள்வி என்ன, ஃபேஸ் 3 3க்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுபடி 3ஓட எதிர்பக்கம் 5. நம்மளோட ஆப்ஷன் ஏ 5. இந்த மாதிரி டைஸ் வச்சு ப்ராப்ளம் போடும்போது நீங்கள் ஈஸியாக இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் 2வது 3வது டைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் மொதல் டைஸ்லையும் 3வது டைஸ்லையும் பார்த்தா கூட 2 காமனாக இருக்குது, அதை வச்சு பண்ணலான்னா கண்டிப்பாக வரும். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும்.
இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் நோட் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு படையில் 2க்கு அடுத்து இருக்கிறது 3, 3வது படையில் 2க்கு அடுத்து இருக்கிறது 5, அடுத்தது 3க்கு அடுத்து இருக்கிறது 1, இங்கே 5க்கு அடுத்து இருக்கிறது 4. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா 3க்கு எதிர்பக்கம் 5, 1க்கு எதிர்பக்கம் 4 கரெக்டாக வருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ணுறதா, நீங்கள் 1 2 செலக்ட் பண்ணுறீங்களா, 2 3 செலக்ட் பண்ணுறீங்களா எப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற 2 பகடையில் ஒரு சைடு காமனாக இருக்கணும், அந்த காமன் சைடில் தான் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 மாடலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் டைஸ் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.